शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपराध्यसङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यश्रुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीशिशुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गरार्जनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्ति सारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। आदौ देवकी गर्भजननं गोपीगृहे वर्धनं मायापूतनि जीवितापहरणं गोवर्धनोद्धारणं कंसच्छेदन कौरवादि मथनं कुन्तीसुतापालनं श्रीतद्भागवतं पुराणवेदं श्रीकृष्णलीलामृतम्। ஏகஸ்லோகி பாகவதம் இது. சமுத்திர மதனத்துக்கு ஆரம்பிச்சிருக்கா. இத 8 அத்தியாயத்துல சொல்றா. என்ன இருக்கு 8 அத்தியாயத்துக்கு விஷயம் அப்படின்னா, முதல் ஸ்துதி பண்ணிட்டு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், பெருமாளை நீர் காப்பாத்தணும் அப்படின்னு நீர் ஸ்துதி பார்த்தோம். இன்னைக்கு மந்தனம், நாளைக்கு ஹாலாஹலம் வருது, நாளன்னைக்கு மோகினி அவதாரம் டிஸ்ட்ரிபியூஷன், 5வது அமிர்த வித்தரணம், 6வது யுத்தம், 7வது யுத்த பரிசமாப்தி, 8வதுக்கு சிவன் மோகினி அவதாரத்தை பார்த்து மோகிச்சிருந்தது. இத்தனை 8 விஷயம் இருக்கு. ஸோ இன்றைய தினம் சமுத்திர மதனத்தை பத்தி சொல்றார். இது எந்த மன்வந்தரத்துல ஆட்சின்னு தெரிஞ்சுக்கணும். தாமசமனு இருக்குச்சே கஜேந்திர மோட்சமாச்சு, அவன் தம்பி ரைவத மனு, அப்புறம் சாக்ஷுஷ மனு வருது. அந்த சாக்ஷுஷ மன்வந்தரத்துக்குள்ள இது நடக்கிறது. சரி, ஹரார்த்தம் வைவஸ்வத மனு. ஸோ இங்கே ஒரு வைகுண்டம் அப்படின்னு ஒரு வைகுண்டத்தை சிருஷ்டி பண்ணி பத்மாவதிக்கு தயாருக்காக பெருமாள் அந்த இடத்துல பிறந்து இந்த ஹரி அவதாரம் எடுத்து சமுத்திரமதனம் பண்றார் வருது. ஆனா வைகுண்டம் இருக்கு இல்லையா, இது பண்ணணுமா அப்படின்னு பிரச்சனை வருது. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது காரிய வைகுண்டம், அது காரண வைகுண்டம். காரண வைகுண்டம் கண்ணுக்கு காணாது, காரிய வைகுண்டத்தான் தானே இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஸோ இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண வந்துடா. பெருமாள் தாய் எல்லாரும் வர. இப்ப நேர பிரத்யக்ஷம். ஸ்ரீ சுகவாச்சா, இவர் யாரு நேரேட் பண்றார்? ஆகவதத்தை சுகபிரம்மம் பரீட்சித் மகாராஜாக்கு உபதேசம் பண்றார். ஏவம் ஸ்துரசர்கணைஹி பகவான் ஹரி ஈஸ்வரகா. ஹரியான ஈஸ்வரன் தேவதகணத்தாலே ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு தேஷாம் ஆவிர்பூத்ராஜன் சஹசிரார்க்கோதயத்யுதி. 1000 சூரியன்கள் உரித்த மாதிரி அந்த காந்தியோட ஆவிர்பூத் பெருமாள் ஆவிர்பவித்தான். இவா ஸ்தோத்திரத்துக்கு மயங்கி சந்தோஷப்பட்டு அருள் புரிவதற்காக. தேனைவ மகசா சர்வே தேவா பிரதிஹதே க்ஷணாஹ நாபஷ்யன் கம்
திசக்ஷோணீம் ஆத்மானஞ்ச குதோ விபும். 1000 சூரியங்கள் ஒட்க கிதிராயிர விருது கலந்தெரித்தால் வத்தனே முடியன் அப்படின்னு 1000 விருதுகள் 1000 சூரியர்கள் ஒட்டுக்க வந்தது என்ன காண்டது ஒண்ணுமே காணலன்றார். தேனை சர்வே அந்த பிரகாசத்துக்குள்ளே தேவா பிரதிகதே க்ஷணாக ஒத்தாளுக்கு ஒன்றும் காணலையா. நாபஷ்யன் கம் திசோணீம் திக்கையும் பார்க்கல, ஆகாசத்தையும் பார்க்கல, பூமியும் பார்க்கல, ஆத்மா நஞ்சா தன்னையும் பார்க்கல. அவளுக்கு 1000 சூரியன் மனசு நினைக்கிறதுக்கே ஆறுதில்ல. அந்த மாதிரி வந்த பிறகு அப்படி இருக்க குதோ விபும் பெருமாள் இன்னங்க பார்க்க போற வரன் லைட் பிரகாசம். விரிஞ்சோ பகவான் திருஷ்டுவா சக சர்வேண தாம் தனும். பிரம்மாவர்த்தம் பார்த்தான். அந்த பிரம்மாவை பார்த்து சகசர்வேனா அந்த சிவனோடு சரீரத்தை பார்த்தான். அவர் 2 பேரும் தான் பார்த்தது. ஸ்வச்சாம் மரகதிஷாமாம் கஞ்சகர்பாருணேக்ஷணாம் இப்பிரத்யக்ஷமான பிறகு மறுபடியும் ஸ்தோத்திரம் பிரம்மாவால நிச்சயமான பார்க்க முடியல. ஸ்வச்சாம் எப்படி பார்த்தா அவரே பெருமாளே? ஸ்வச்சாம் ஸ்வச்சமா இருக்கார். மரகதஷாமாம் எம்பெருமான் மரகதவல்லி என்று சொல்ற மாதிரி மரகத கலர். கஞ்ச கர்ப்பாருணேக்ஷணாம் கர்ப்பத்திலே மூடிலிருந்து ஒரு அருணோதயம் ஆனபடி பார்த்தாராம். தப்த ஹேமாவதாத்தேனா நல்ல உருக்கின பொன் மாதிரி லசத் கௌஷேயமாசசா துணி ஆக்கிருத்து பீதாம்பரம் பிரசன்ன சாரு சர்வாங்கீம் தாயார் திருமுகமண்டலம் சுமுகீம் சுந்தர புருவம். திருமுகமண்டலம் நல்லது, சுந்தர புருவம் பூ சுந்தரமாயிருந்தது. மகாமணி கிரீட்டேனா மகாமணி அடைந்து கொண்டிருந்தாள், கிரீட்டத்தோடு இருந்தாள். கேயூராபியாஞ்ச பூஷிதாம் மாலைகளால பூஷித்தாயிருந்தா. கர்ணாபரண நிர்பாதா கபோல ஸ்ரீ முகாம்புஜாம். கருணாபரணம் மகர நெடுங்குழை காதன் என்ற மாதிரி கரணத்துக்கு ஆபரணம். ஆபரணானி கருணாபரண பாத கபோல ஸ்ரீ முகாம்புஜாம். அழகான கண்ணம். அப்புறம் ஸ்ரீ முகாம்புஜாம் விராட்டியடு திருமுகமண்டலம் கமரமண்டலம். காஞ்சி கலாபவலயா துக்கூலம் துடிமேலே. காஞ்சி துக்கூலம் கலாபவலய நல்ல வளைகள். ஹார நூபர சோபிதாம். ஹாரம் என்ன, நூபுரம் என்ன? கௌஸ்துபாபரணாம் லக்ஷ்மியும் கௌஸ்தபத்தோடு இருக்கும்படியான லக்ஷ்மியை விப்ரத்தையும் வனமாலினையும் வனமாலை தரித்திருக்கிறாளாம். சுதர்சனார் விஸ்வாஸ்திரை மூர்த்திமத்ரு உபாசிதாம். சுதர்சனாரிகள் உபாசனம் என்றிருக்கா தாயார பார்த்து. ஸ்வாஸ்திரை மூர்த்திமத்ரு உபாசிதாம். அவ அஸ்திரத்தை பார்த்துண்டு வச்சுண்டு இந்த எம்பெருமான் சேர்த்தி அழகு பார்த்துருக்கா. துஷ்டாவ தேவப்புரவரகா சர்வ புருஷம் பரம். அப்போ பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னே ஒரு பிரேயர் ஒரு அத்தியாயத்துல. இப்போ பார்த்த உடனே துஷ்டாவா சந்தோஷப்பட்டு தேவப்புரவரகா பாடினார். சர்வகா தேவப்புரவரகா தேவதைகள் எல்லாம் சேர்ந்து அதில் பிரம்மா முன்னென்னு சசர்வகா ஈஸ்வரனோடு புருஷம் பரம் துஷ்டாவா பரமபுருஷனை பாடினார்கள்.
சர்வா அமரகணை சாக்கம் தேவர்களெல்லாம் சேர்ந்து சர்வாங்கை ரவனிம் கதை சர்வாங்கத்தோடும் கீழிருந்து பூமியிலே வந்த எம்பெருமானை பாடினார்கள். என்ன பாடினார்கள்? பிரம்மோவாச்சா. சரி, இது பாடினார்கள் என்ற மட்டும் என்னவாச்சுது? இப்பேற்பட்ட ஸ்துதி 15 ஸ்லோகம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 9 ஸ்லோகம் ஸ்துதி, பிரத்யக்ஷ ஸ்துதி. இப்ப 7 ஆச்சு, இன்னும் 8 ஸ்லோகம் ஸ்துதி பண்றான். என்ன ஸ்தோத்திரி பண்றா அப்படின்னா, அஜாத ஜன்மஸ்திரி சஞ்சமாயா குணாய நிர்வாண சுகார்ணவாய அனோரணிம்னே அபரிகம் நேதாம்னே மகானுபாவாய நமோ நமஸ்தே. மகானுபாவனானவனுக்கு நமஸ்காரம். நமோ நமஸ்தே, நமோ நமஹா. யார் அவன் மகானுபாவன்? அஜாத ஜன்மஸ்திதி சஞ்சமாயா, அவனுக்கு ஜென்மஸ்திதி லயங்கள் இல்லாதவன். அவனுக்கு ஜென்மம் இல்லை, ஆனா பிறப்பிலி பறக்கிறான். நமக்கோஸ்கரமா கருணையால பிறக்கிறான், கிருபன்றத்துக்காக. அஜாத ஜன்மஸ்திதி சஞ்சமாயா குணாய நிர்வாண சுகாரணமாயா. கேயப்பிரபடனானவனுக்கும் நிர்வாண சுகத்துக்கே சாகரமானவனும் அனோரணிம்னே பரிகண்யதாம்னே, அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருநாம். அணுவுக்கண் அணுவானவன். பாடுற இல்லை, அனோரணியன்னா மகதோ மகியன்னான் பாடுற. ஆகையினாலே அணுவுக்கண் அணுவானவனும் பரிகண்ய தாம்னே அபரிகண்ய தாம்னே, எண்ண முடியாத வீடு வச்சிருக்கிறோம். வீடு மின் முத்தவன் வீடு செய்து. எப்பேறப்பட்ட வீடு மனது இது? முத்தவன் வீடு செய்திருக்கும்படியான வீடு. மகானுபாவாய நமோ நமஸ்தே. ரூபம் தவை தத் புருஷேஜ்யம் ஸ்ரேயோர்த்திவில் வைதிக தாந்திரிகேணா. தேவரிகளுடைய இந்த ரூபத்தை புருஷேஜ்யம் புருஷால்யம் அறிய முடியாது. ஸ்ரேயோர்த்திகள் வைதிக தாந்திரிகேனா, ஸ்ரேயத்தை அர்த்திக்கிறவா வைதிக மந்திரத்தாலும் தாந்திரிக மர்க்கத்தாலும் பார்க்க முடியாது. என்ன சொல்லலாமே தவிர நேர பார்க்க முடியாது. அந்த மாதிரி சேவை கொடுத்துட்டு இருக்கார் பெருமாள். யோகேன தாத சஹ நஸ்திரிலோகான்னு பஷ்யாம்யமுஷ்மின் விஸ்வமூர்த்தா. இந்த விஸ்வமூர்த்தியை பார்த்துட்டு இருக்கான். எப்படி? யோகேன தாத சஹ நஸ்திரிலோகான்னு, யோகமயமான எம்பெருமானை 3 லோகத்துடன் இருக்கிறானே பஷ்யாமி பார்த்துருக்கும். அவிஷ்மின் விஸ்வமூர்த்தௌ, விஸ்வமூர்த்திய மாதிரி இந்த மிதுனத்தை பார்க்கிறோம். மிதுனம் பெருமாள் தாயார் ஸ்ரீ உடன்படியான நிவாசன். ஸ்ரீனிவாசனை பார்த்துட்டு இருக்கோம். திரையக்ர ஆசீத் திரையமத்ய ஆசீத் பரமாத்மதந்திரே. பரமாத்ம தந்திரன் எப்பேர் முடியாது அப்படின்னா, எப்பேர் முடியுதுன்னா, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, மத்தியமும் இல்லை. ஜெகத்துக்கு ஆதி ஏது தெரியாது. தொமாதிரந்தோ ஜெகதோஸ்ய மத்தியம். நீயே ஆதி, நீயே அந்தன், நீயே மத்தியம். அத்தனை சொல்லாமே தவிர எங்கேன்னு சொல்ல முடியாது. கடஸ்ய முத்ஸ்னேவ பரஸ்மாத். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தம்மாயா ஆத்மாஷ்டயாய ஆத்மாஷ்டயா ஸ்வவேதம் நிர்மாய விஸ்வம் ததனு பிரவிஷ்டகா. ஆத்மாஷ்டயாயா
உனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு என்ன பண்ணாய்? மாயையாலே ஸ்வயா இதம் நீயே ஒரு வீடு கட்டினாய். நிர்மாய விஸ்வம் ததனு பிரவிஷ்டா, பிரபஞ்சத்தை ஒரு வீடாக கட்டி உள்ள வந்தாய். இது எப்படின்னா, ஆலமா மரத்திடமேல் ஒரு வாரகனாய் யாழமேடு உண்டான் அரங்கத் தரவினையான். என்ன பண்ணான் அப்புறம்? உண்டான், திருட்டித்தான் நெக்ஸ்ட். அந்த மாதிரி தொம்மாயயா ஆத்மாஷ்டயா ஸ்வயேதம் நிர்மாய விஸ்வம் ததனு பிரவிஷ்டா, உள்ள வந்து என்ன பண்ணேன்? பஷ்யந்தி யுக்தா மனசா மனீஷினோ குணவ்யவாயே அகுணம் விபஸ்திதா. மனீஷினஹா மனுஷரானவர்கள், விபஸ்சிதா நல்ல ஞானம் உடையவர்கள், நல்ல ஞானிகள், பஷ்யந்தி யுக்தா மனசா ஒன்னே யோக தாரணத்தாலே மனசிலே சித்தத்திலே கல்பிக்கலாம். குணவ்யவாயே அகுணம் விபஸ்சிதா, குணத்தோடு கூடியிருந்தாலும் ஹேயப்பத்தினீக்கமாக காணுவாய். ಅಂದ್ರೆ ஒரு ஈகரபி ஹேய குணமில்லை, சகல கல்யாண குணபரிபூர்ணனாக இருக்கிறவன் நான் பார்க்கிறான். யாரு? விபச்சிதா. ஞானி து ஆத்மைவ மேமத்தம் சமஹாத்மா சுதுர்லபான்ற. அப்பேற்பட்ட அவ்வளவு கஷ்டம் ஞானிகள் மாத்திரம் பார்க்கிறார். யதாக்னிமேதஸ்ய மிருதஞ்ச கோஷு புவியன்னவம்பூத்யமனே ச விருத்திம் யோகைர்மனுஷ்யா அதியந்தி ஹி த்வாம் குணேஷு புத்யா கவயோ வதந்தி. அக்னி மேதஸுக்குள்ள அமிர்தம் போலேயும், கோஷு மாடுக்குள்ள பால் மாதிரியும், புவியன் நமம்பூத்யமனே ச விருத்திம் யோகைர் மனுஷ்யா அபியந்தி ஹி த்வாம், மனுஷர்கள் யோகத்தாலே பொன்னை பார்ப்பார்கள். குணேஷு புத்தியா கவையோ வதந்தி, குணத்தாலே புத்தியாலும் கவிகள் உன்னை பாடுகிறார்கள். கவிம் புராணம் மனுஷாசிதாரம் 16ஆம் அத்தியாயத்தில் வருது. தந்த்வாம்பயம் நாத சுமஜ்ஜிகானம் சரோஜனாபாதி கிரேப்சிதார்த்தம். தம் உன்னை, துவாம் அத்தை, தம் அத்தை, துவாம் உன்னை, அப்பேரவிட்ட உன்னை, வயம் நாத சமுஜ்ஜிகானம் நாதனே நாங்கள், சரோஜநாபாதி கிரேப்சிதார்த்தம். நாபியிலே ஒரு சரோஜம். சரோஜம் அப்படின்னா சரத்தில் உண்டானது சரோஜம், சரோவரத்தில் உண்டானது சரோஜம், கமலம். நாபியில கமலம் என்ன வேறு வேலை? மேலுக்கு பிரம்மாவை சிருஷ்டிச்சது. சரோஜநாபாதி கிரேப்சிதார்த்தம். ஈப்சிதார்த்தம் லோக சிருஷ்டிக்காக நாட்டை படைகின்ற என் முதலா தந்தவன் திருஷ்டுவாகத்தான் தன்பாம்பயம் நாத சமுஜ்ஜிகானம் சரோஜனாபாதி கிரேப்சிதார்த்தம் திருஷ்டுவாகதா நிருவிருத்தி மத்திய சர்வே கஜாதவார்த்தா இவ காங்கமம்பா. நிருவிருத்தி பார்த்து, நிருவிருத்தின்னு ஏகாகிரமனத்தோடு எம்பெருமனு பார்க்கிறது, மிச்சமெல்லாம் விட்டு அதை அப்பேற்பட்ட கஜாத வார்த்தா இவ காங்கமம்பா. இந்த வார்த்தை சொன்னார்கள். அம்பாஹா நீரானது. என்ன சொல்லிட்டு? சத்தம் விரஸ்துவா கில லோகபாலா பயம் விரஸ்தாஸ்தவ பாதமூலம். அகில லோகபாலாகா எல்லா லோகபாலகர்களும். யார் லோகபாலக்காள்? 33 கோடி தேவதைகளும், ஏகாதச ருத்ராள், துவாதசாதித்யாள், அஷ்டவசுக்கள், 2 பேர் அஸ்வினி தேவதைகள்,
இவாளெல்லாம் அகிலலோகபாலாக வயம் விதத்தாஸ்தவ பாதமூலம் எல்லாம் திருவடியில மூலத்தை சேர்க்க எங்களை மாதிரி வயம் சமாகதாஸ்தே பகிரந்தராத்மன்னு உள்ளம் புறமும் அந்தர்பிச்சரத்தும் யாப்த நாராயணஸ்திரான்ற மாதிரி உன்னை சுத்திரம் அவா காத்தன்றிருக்கா. கிமாஞ்ச விஜாத் அசேஷ சாட்சிணா. இதெல்லாம் சொல்றதுக்கு அவளே சாட்சி. அகம் கிரித்திரஸ்ச சுராதயோ ஏ. அகம் பிரம்மமான நானும், கிரித்திரஸ்சா சிவனும், சுராதயோ ஏ இந்த சுரர்களும் தேவதைகளும், தக்ஷாதயோக்னேரிவகேதவஸ்தே தக்ஷ பிரஜாபதி மாதிரியும் அக்னி மாதிரியும் கிம்பாவிதாமேஷ பிருதக் விபாதா விதத்வசன்னோ திததேவமந்திரம். நாங்கள் என்ன சுதரவன்னே சொல்ல முடியாது. ஆனா பிருத்தக்கா நம்ம சிருஷ்டிச்சிருக்கவே எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ணணும். விதத்வசம்னோ திவிஜதேவ மந்திரம். ஒரு மந்திரத்தை கொடுக்கணும். எதுக்கு? பழிப்புட்டு தான். இப்ப இவாளுக்கெல்லாம் சக்தியே போயிட்டு இருக்கு. அவளுக்கு டைம் தானே அது அசுராளுக்கு. இவாளுக்கு சாபத்தாலே எல்லாம் அஸ்தாயிட்டு இருக்கா. நீதான் நம்ம காப்பாத்தணும்னு அவனுக்கு கேட்கிறாங்க. விதஸ்தோ திடதேவ மந்திரம். நமக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி காப்பாத்தனம். ஏதாவது ஒரு விதியும் மந்திரத்தை சுகபெருமா சொல்றார். ஏவம் விரிஞ்சாதி விரீடிதஸ்தத் விஜ்ஞாயதேஷாம் ஹிருதயம் ததைவா ஜகாதஜீமூத கபீரயா கிரா பத்தாஞ்சலியின் சம்பிருத சர்வகாரகான். ஏவம் இந்த மாதிரி விரிஞ்சாதிபிஹி ஈடிதா பிரம்மாதிகளாலே பாடப்பட்ட ஸ்துதிக்கப்பட்ட தத்விஜ்ஞாயா அத்தை அறிந்து தேஷாம் ஹிருதயம் ததைவா அவ ஹிருதயத்தையும் அறிந்து ஜகாதஜீமூதராபீரயாகிரா. பெருமாள் கணீர் என்று சொன்னாராம், ஒரு பயமும் இல்லாதே. பத்தாஞ்சலியின் கை கூப்பிட்டு நிற்கிறாவா. சம்பிருத்த சர்வகாரகான் சுத்தம் இருக்கிறபடியான எல்லாருக்கும் சொன்னார். தேவதைகள், பிரம்மா, மகேஸ்வரன், திக்பாலக்காள் எல்லாம் வந்திருக்கோள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றார். என்ன சொல்றார்? ஏகையேவேஸ்வரஸ்தஸ்மின்னே சுரகார்யே சுரேஸ்வரகா விஹத்து காமஸ்தானாகா சமுத்ரோன்மதனாதிபிஹி. தேவதேவ காரியத்துக்காக பரமாத்மாவானவன் சுரேஸ்வரகா இந்திரன் என்ன சொல்றான்? விஹர்த்து காமஸ்தானாகா சுத்திரத்துக்காக என்ன சொன்னான்? சமுத்ரோன்மதனாதிபிஹி சமுத்திரத்தை கடையணும் விஷயத்தை சொல்றான். ஸ்ரீ பகவானுவாச்சா சஜஸ்ட் பண்றான் இந்திரன் மத்தியத்துல. பெருமாள் சொல்றார், அந்த பிரம்மன்னஹோ சம்போ ஹே தேவா மம பாஷிதம் ருடுதா அபஹிதா சர்வே தேஜோவஸ்யாத் யதா சுராகா. அந்தா ஐயையோ செய்யவா ஐயோ என்ன சிந்தக வருந்ததுவே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்றார். பிரம்மன்னு ஹே பிரம்மா, அஹோ சம்போ ஹே ஈஸ்வரா, ஹே தேவா சுத்தப்பட்ட ஜனங்களே, ஈஸ்வரர்களே, மம பாஷித்தம் என்னுடைய பேச்ச கேளுங்கோள். சுண்வதாம் அவஹிதாக சர்வே கவனத்தோடு கேட்கணும் நான் சொல்ற பேச்சு. ஸ்ரேயோவஸ்யா சுராஹா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ரேயஸ் வருது என்ற விஷயத்தை சொல்றேன், கவனம் விட்டு கேளுங்கோள். யாத்ததானவை தைத்தேயைஹி தாவத் சந்தில் விதீயதாம். அவருக்கு டைம் நன்னா இருக்கு. முதல் அந்த தைத்தியா தானவாளுடன் சந்தி பண்ணிக்கணுங்கோ. யார் தானவ தைத்தேயைஹி தாவத் சந்தில் விதீயதாம்
காலே நானுகிரகீதைஸ்தைஹி யாவத்யோ பவ ஆத்மனகா. அப்படியே காலம் கழிஞ்சது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அரயோபி சந்தேயாக சதி காரியார்த்த கௌரவே. சத்ருவை இடத்திலும் சந்தி பண்ணிக்கணும். யுத்தத்தில் இறணும்னா அதொரு சாமதான பேரதண்டத்து மாதிரி இதுவும் ஒரு பிளான். அரயோபி அரிஹி என்ன சத்ரு சந்தேயாக அவங்களை சந்தி பண்ணிக்கணும். சத்தி காரியார்த்த கௌரவே காரியார்த்த ஆர்த்தமாக அவன் ஒரு சந்தி பண்ணிக்கோங்கோ. அஹி மூஷகவத்தேவா அர்த்தஸ்ய பதவீகதைஹி. அஹி மூஷகவத்து பாம்பும் எலியும் போலே அப்படின்றார். இதுக்கு ஒரு கதை. அஹிமூஷக நியாயம் அப்படின்னா ஒரு பாம்பாட்டி ஒரு புட்டியில பாம்பு வச்சுட்டு இருந்தான். அந்த புட்டிக்கு ஒரு எலி வந்து சேர்ந்துருச்சு. அப்பா வந்து பாம்பை கேட்கிறதான், அப்பா எலி மகாராஜா, நீ இந்த கூடை ஓட்டை பண்ணிடும், நான் இப்படித்துக்கு வந்து 2 பேரும் சுகமா இருக்கலாம் அப்படின்னு. சரி, அது என்ன பண்ணித்தான், கஷ்டப்பட்டு கொட்ட கொட்டான்னு ராத்திரி எல்லாம் பண்ணி ஓட்டை பாம்பு இப்படித்துக்கு வந்து உக்காண்டிருந்தோம். எலியும் வந்து சாப்பிடுது எலி. இதுக்கு அஹிமூஷக நியாயம்னு பேர். அப்படி சத்ருவோடு இவர் அந்த மூஷக நியாயத்தை சொல்லி பெருமாள் சந்தி பண்ணி வைக்கிறா அவளுக்கு. அஹிமூஷகவத்தேவா அர்த்தஸ்ய பதவீங்கதைஹி. உங்களுடைய சக்தி இல்லை, அர்த்தம் இல்லை, எல்லாம் எழுந்துட்டு இருக்குங்கோ. அமிர்தோத்பாதனே யத்னா கிரியதாம் அதிலம்பிதாம். சீக்கிரமாக அமிர்தோத்பாதனத்துக்குள்ளே பிரயத்னப்படுங்கோ. எஸ்ய வீரஸ்ய இருந்து முத்திகிரஸ்தோ அமரோ பவேத். அது சாப்பிட்ட உடனே ஜந்து அமிர்த்யுர்கிரஸ்தோ அமரோ பவேத். சாரவனும் கூட அமரனாயிடுவான். எத்த சாப்பிட்டா சாபாமருந்து அமிர்தம். திப்த்வா க்ஷீரோரதோ சர்வா வீரூத்தினத்தலோ ரதௌஷதி. அந்த க்ஷீர சாகரத்துக்குள்ளே எல்லாம் குப்பையெல்லாம் கொண்டு போடுங்க. திருண லதா ஔஷதி, திருணம் புல்லு லத்தைகள் ஔஷதிகள் எல்லாம் கொண்டு வந்து நிறையுங்கோ. நீங்கள் சாலிட் போனோம் அங்க நிறைய. மந்தானம் மந்தரம் கிருத்வா, மந்தரபுரத்தை கொண்டு மத்தாக நாட்டணும். நேத்திரம் கிருத்வாது வாசுக்கின், கயிறாக கடை கயிறாக வாசுக்கியை கொண்டு வாங்குவோம். சகாயேன மயாதேவா, என்னுடைய சகாயத்தாலே நிர்மந்தாத்பவ தந்திரித்தாக, சோம்பல் இல்லாமல் எல்லாரும் கிடைக்கணும். நானும் கிடைக்கிறேன். கிளேசபாதோ பவிஷ்யந்தி, அப்பதான் உங்களுக்கு கிளேசத்தன்னம். கிளேசபாதோ பவிஷ்யந்தி தைத்யா யுஜம் பலக்கிரகா. அவ கட்டத்தில் மாட்டிக்கிறா கிளேசத்துல. நீங்கள் நிர்மந்தமோ தந்திரி தைத்யா யுஜம் பலக்கிரகா, நீங்கள் பலத்தை அனுபவிக்கிறீர்கள். யூஜம் ததுரமோதத்வம், இத்தை அனுமோதனம் பண்ணுங்கோ. என்ன எல்லாரும் சேர்ந்தான் சமுத்திர மதனமாக முடியும். சமுத்திர மதனம் பண்ணால் தான் அமிர்தம் வைக்க முடியும். அமிர்தத்தில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆண்னாலே நீங்கள் வாழ்ந்து சந்தி பண்ணி இது சொல்லுங்கோ. யூஜந்ததும் மோதத்வம் எரிச்சத் அசுராசுராகா, அசுரர்கள் எல்லாருக்கும் அமிர்தம் வேணும். ஆனால வாழ்ந்து போய் சந்தி பண்ணிக்கோங்கோ. ந சம்பிரம்பேண சித்தியந்தி சர்வேர்த்தா சாந்தயா யதா. ஒரு சம்பிரம்பம் பட்ட காரியமானதில்ல. இது ஒரு பிளாஸ்டர் பிளான் பண்ணும் என்று அஹிமூஷக நியாயத்து மாதிரி ஒரு காரியம் பண்ணு. பெருமானு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிளேசமா யூயம் ததனு மோதத்வம் எரிச்சத் அசுராசுராகா ந சம்பிரம்பேண சித்தியந்தி சர்வேத்தாக சாந்தயா யதா ந பேதவியம் காலகூட்டாத் விஷான் ஜலதி சம்பவாத். காலக்கூட்டு விஷம் வருது, பார்த்து பயக்க வேண்டாம். விஷம் வருது,
ஜலதி சம்பவாத்து, கிடைச்சா இதெல்லாம் வருது, பார்த்து பயந்துருவான் நான் எங்களை. அதுக்கெல்லாம் வழி பண்ணிட்டேன் நான். லோபஸ்கார்யோ நவோ ஜாத்து ரோஷக்காமஸ்து வஸ்துஷு. எல்லாத்திலையும் லோபம் இருக்கக்கூடாது, கஞ்சத்தனம். ரோஷக்காமஸ்து வஸ்துஷு ஜாத்து ரோஷ காமஸ்து வஸ்துஷு. இதுல 4 புருஷார்த்தம், தர்மார்த்த காம மோட்சங்கள். இதுல அரையணம்னா ஸ்ரீ சுகவாச்சா இது தேவான் சமாதிஷ்ய பகவான் புருஷோத்தம தேஷாம் மந்தர்தரே ராஜன்னே சச்சந்தகிரி ஈஸ்வரகா. எம்பெருமானுக்கு சுவாதந்திரம் இருக்கணும். சச்சந்தம் சுவாமி நமக்கன் போயிட்டான். இது இத்தனையும் சொல்லிட்டு தேவதைகளுக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு புருஷோத்தமான பகவான் தேஷாம் அந்தர்தானமாயிட்டான். ராஜன் சச்சந்த கதிரீஸ்வரகா. ஏன்னா அவனுக்கு அத்தனைதான் இஷ்டம். தாந்தோன்னு விலைன்ற ஒரு மலை இருக்கு, அந்த மாதிரி விருந்த பண்ணார் அப்படின்னா அந்தர்தானம் ஆயிட்டார். அது தஸ்மை பகவதே நமஸ்கிருத்யா பிதாமகா பவஸ்ச ஜக்மருஸ்வம் ஸ்வம் தாமோ பேஜல் பலின் சுராகா. அதா பிறகு தஸ்மை பகவதே அந்த பகவானுக்கு நமஸ்கிருத்யா நமஸ்காரத்தை பண்ணி பிதாமகா பிரம்மாவானவன் பவஷ்சா ருத்ரனுடனே ஜக்மது புறப்பட்டார்கள். எங்கெங்கே? ஸ்வம் ஸ்வம் தாமா, அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்தா. உபேயு பலிம் சுராகா. பலி சக்கரவர்த்தி ராட்சத ஆளுக்கெல்லாம் அவன் ஆனண்டு இருந்தான். அப்போ அவனிட போய் சந்தி காரியத்துக்கு பலி சக்கரவர்த்தி போறான். சரி. திருஷ்ட்வா அரீம் அப்பி சையத்தாஞ்சாதः शोभान् स्वनायकान् யசேதைத்யராட் ஸ்லோக்கியः சந்தி விக்கிரக காலவித்து. அடா ஒண்ணு இல்லாத வந்திருக்காயோ, அவரோ கையில எல்லாம் தண்டு கோலு வில்லு வானம் பிடிச்சுன்னு வரணும். அப்படியே வந்திருக்காளே இவா. திருஷ்டுவா ஈனப்யசம்யத்தான் ஜாத்தக்ஷோபான் அநாயகான் ஸ்வநாயகான். ஒரு சிந்தையும் இல்லாத வந்திருக்காளே இவா நாயக்கர்கள் தேவதைகள். நிஷேத தைத்தியராஜ் ஸ்லோக்கியகா. தைத்தியராஜான பலி சக்கரவர்த்திக்கு அவருக்கும் சந்தி விஷயம் தெரியும். சந்தி விக்கிரக காலவித்து, சந்தி விக்கிரக காலத்தை அறிந்தவனான் தின்னாலே கூட்டான் வாழியம். தை வைரோச்சனை மாசீனம் ஏவம் குப்தாசுரயூதவைஹி. பிரகலாதன் புள்ளை விரோச்சனம் புள்ளை பலி சக்கரவர்த்தி. வைரோச்சினின்னு பலி சக்கரவர்த்தி பேரு. அந்த வைரோச்சனம் ஆசீனம் குப்தம் ஆசுரயூதவைஹி. அசுராளர்ல உள்ளே வச்சுருக்கான் குப்தமாக. பேசினான். என்ன பேசினான்? ஸ்ரீயா பரமயா துஷ்டம் ஜிதா அசேஷமுபாகவன்னே மகேந்திர லக்ஷ்மயா வாச்சா சாந்தித்வா மகாமதி. நீரு கஷ்டப்பட்டு நம்முடைய ராஜ்யத்தெல்லாம் பிடுங்கிட்டீர். ஐஸ்வர்யத்திராயிருக்கீங்கோ நீங்கள். மகேந்திர லக்ஷ்மயா வாச்சா சாந்தித்வா மகாமதி. அவளுக்கு சமாதானம் பண்ண எந்த மாதிரி அபியபாஷத்து சர்வம் சிக்ஷிதம் புருஷோத்தமாத்து. புருஷோத்தமனான பகவான் சொல்லி கொடுத்த மாதிரி அவளுக்கு சாந்தனம் பண்றான். யாரு? இந்திரன். யாரோடைய? பலி சக்கரவர்த்தியோட. தகரோ தைத்தியஸ்யா தந்திரான்யே ஏ அசுராதிபாகா. சரி, அவன் அசுராதர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சு. சம்பரோ அரிஷ்ட நேமிஷ்டா திருவரோசனகான். திருவருத்துக்குள்ள இருந்த சம்பராந்தகன் பெருமாள். சம்பரன் ராட்சசன், அரிஷ்டநேமர் ராட்சசன், திருவிராந்தகன். ஐயோ, இவாளெல்லாம் மீட்டிங் உட்காண்டிருந்தா ராட்சதகால் எல்லாம். அவளுக்கும் அதோ தேவாசுரா கிருத்தா சந்திரன் கிருத சௌஹிருதாக. ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு, பாருப்பா உனக்கும்
அமிர்தம் போகணும், எங்களுக்கு அனுபவத்தும் போகணும். அதுக்கு சமுத்திரத்தை கடையணும். அது பண்றது ரொம்ப பெரிய காரியம். நீங்களோட பக்கம் கிடையும், நாங்களோட பக்கம் கிடையும். பெருமாள் சாயம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. வாங்கும் உத்தியமம் பரமம் சக்ரு அமிர்தார்த்தே பரந்தபா. இதுக்கு ஒரு பெரிய உத்தியமம், பெரிய இண்டஸ்ட்ரி பண்ணணும். தத்தஸ்தே மந்தர்கிரிம் ஓஜசோத்பாட்டு துர்மதாக என்ன பண்ணா போனான் மந்தர்புரத்துக்கிட்ட. யாரு? அசுராள் சுராள் எல்லாரும் சேர்ந்து தரஸ்தே மந்தரகிரிம் ஓஜசோத்பாட்டு துர்மதாக சக்தியால் இழுத்தா எல்லாரும். நதந்தா உததிம் நின்யு சக்தா பரிகவாவகா தூரபாரோத்வகம் நிஷ்காந்தா சக்கர விரோச்சனாதயா. சக்கரன் ஒரு பக்கம், விரோச்சனை ஒரு பக்கம். சக்கரன் இந்திரன், விரோச்சனை என்ன பலிச்சக்கரவர்த்தி. இவா பெருசா ஒரு பக்கம் இழுத்துட்டு வந்தா. அது மகாபாரமா அந்த பக்கம் பதில் விழுந்து. சரி, அதனால என்னமாச்சுன்னாக்கா அபாரகந்தம்போடும் விவசா விஜகுபதி. அந்த பாரதி சோகமடியாரே உள்றா, அதுக்கு விழுந்து. நிபதன் ச கிரிஸ்தத்ரா பகூன் அமரதானவான். நிறைய பேர் அமரர்கள் தானவர்கள் செத்தே போனார். அதுக்கு மலைக்கு விழுந்த பழிக்கிறா. சூர்ணயா மாச மகத்தா பாரேன கனகாவலகா கனகாச்சலகா. மந்தர்வரத்துக்கு தங்கத்த பர்வதம் பேர். அந்த கனகாச்சலமானது சூர்ணயா மாச மகத்தா எல்லாரையும் சூர்ணம் பண்ணுவது. பாரேனா தாம் ஸ்ததா பக்ன மனசோ பக்னபாஹூரு கந்தரான்னு. ஒருத்தர் கால் உடைஞ்சது, ஒருத்தர் தொடை உடைஞ்சது, ஒருத்தன் தோடு போச்சு. இதை பார்த்துட்டு தாம்ஸ்ததா பக்ன மனசோ விஜ்ஞான பகவான் ஸ்தத்ரா பகு கருடத்வஜகா. அவன் கருடத்வஜன் மேல் வந்துடும் அங்கன்னு பெருமாள். கிரி பாத்த வினிஷ்பஷ்டான்னு விலோக்கியா அமரதானவான்னு. அமராளியும் தானவான் ஒவ்வொரு தரம் பார்த்தான் பாருங்க, எல்லாம் சிறுபோச்சு வாருங்க. கை கால் எல்லாம் சரியா பெருமாள் வீக்ஷணத்தாலே கை கால் உடைஞ்சு வாழலாம் சரி போயிடுது. எஸ்ய பிரசாத கலையா பகிரஷ்ணுனோதி பங்கு பிரதாதிஜவே நிஜபக்தி மூகः அந்த பிரவட்சரி சுத்தம் லபதே கவந்தியா தந்தே தேவரதம் இதுன்னு சொல்லணும். அசரணங்கதோஸ்மி. வரதன் இடாட்சி வந்ததுன்னாக்கா ஆகாந்த காரியம் எல்லாம் அந்த மாதிரி பெருமாள் வந்து வரதனும் ஈக்ஷயாமா ஈக்ஷயா ஜீவயாமாசா. ஒரு தரம் பார்த்தான், எல்லாரும் ஜீவிச்சுட்டா. நிர்ஜரான் நீ நிறுவனான் யதா. அவளுக்கு ஜரையும் இல்லை, மூப்பும் இல்லை, நோவும் இல்லை, அந்த புண்ணும் இல்லை. கிரிஞ்சாரோப்பிய கருடே. அவன் என்ன பண்ணான், மந்தர்வரத்தை கருடன் பிடிச்சு கொண்டான் கையில. கிரிஞ்ச ஆரோப்பிய கருடன் மேல் மரத்தை வச்சு அந்த மந்தர்வரத்தை ஹஸ்தே நீ கையில லீலையா ஒரே கையில ஆரிஷ்ய பிரயாவத்தியம். அந்த சமுத்திரத்துக்குள்ளே வந்துட்டு சுராசுரகனை விருத்தாக எல்லாரும் சுத்தந்து பார்த்துட்டு இருக்குச்சு. அவரோப்பி கிரிம் ஸ்கந்தாத்து. அவன் புஜித்தன்னா அந்த கிரி அருவுள்ள வச்சான். எந்த கிரி? மந்தரகிரி. அவரோப்பகிரிம் ஸ்கந்தாத்து சுபர்ண பிரதாம்பரகா. சுபர்ணாவே குழந்தை வச்சான். எயௌ ஜலாந்த உத்ஸ்ருஜ்யா கருணாச விசர்ஜிதகா. கைன்னு விட்டு ஜலத்துக்குள்ள போயிடுது. இது மந்தரகிரி. அஸ்மின்மாரம்பாம் எலிஹேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரியும் தாம் வந்தே குருரம் பராம். நாளைக்கு சமுத்திரம் கடையிற